ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக நமது சிறப்பு அழைப்பாளர், பஞ்சாங்க கணித ஆசிரியர் மற்றும் அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. அவர் இப்போது நம்மளிடையே பேச வருகிறார். அவரை உங்களது பலத்த கரகோஷத்தினிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பலவாய் காண்பனி. இங்கே கூடியிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆற்றுகிறேன். நான் என்ன பேசுகிறதுன்னு இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல. சும்மா ஏதோ பேசுகிறதுக்குன்னு அப்படின்னு கூப்பிட்டாங்க, சப்ஜெக்டும் கொடுக்கல. அதனால் ஒரு பொதுவாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகிறேன். பாவங்கள் 12 பாவங்கள் இருக்குது. அந்த 12 பாவங்கள் எப்படி ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தர்றேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கும் டைம் இல்லை. அதனால் ஒரு சின்ன விளக்கம் தர்றேன். முதல் பாவம் அப்படிங்கிறப்போ, லக்ன பாவம் அப்படிங்கிறப்போ சுயம். அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். ஒரு லக்னத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து லக்னாதிபதி நல்ல கிரகங்களோடு சேர்ந்துருச்சுன்னா, அதாவது கேந்திர திரிகோணாதிபதிகள் அது கூட சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக அவனுக்கு வேறு தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள்லாம் அடைபட்டு போய்டும். பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கும். அப்போ லக்ன பாவம் ஒரு முக்கியமான பாவம். அதுக்கப்புறம் 2வது பாவம் அப்படிங்கிறப்போ தனஸ்தானம். அது ஏன் 2வது பாவத்தை தனஸ்தானமாக வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நல்லா முன்னுக்கு வரணும்னா அவன் நல்ல வாய் இருக்கணும். நல்ல எது இருந்தாலும் சரி அவன் நல்லா பேச கற்றுக்கணும். நல்லா பேச கற்றுக்கலன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி முன்னுக்கு வர முடியாது. அதனால் 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானமும் வச்சாங்க, தனஸ்தானமும் வச்சாங்க. ஏன்னா வாக்கு தனம் ரெண்டுமே 2ஆம் இடம் வச்சுருக்காங்கன்னா, எப்போ நல்ல வருமானம் கிடைக்கும்னா பேச தெரிஞ்சவனுக்கு தான் வருமானம் கிடைக்கும். பேச தெரியாதவனுக்கு வருமானங்கிறது கிடையாது. அதனால் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் 2வது பாவமாக வச்சாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவனுக்கு நல்ல தனம் சேரும்னா தைரியமாக அவன் காரியங்களை செய்யணும். அதுக்கு 3ஆம் இடமாக தைரியத்தை வச்சாங்க. தைரியம் வீரியம், நல்ல வீரியம் இருக்கணும், நல்ல தைரியம் இருக்கணும்னா 3வது பாவம் நல்லா இருக்கணும். அப்புறம் எப்போ அவனுக்கு தைரியம் வீரியம் நல்லா இருக்கும்னா இந்த சுகஸ்தானம் நல்லா இருக்கணும். அதுக்கு 4வது இடம் அப்படிங்கிறப்போ சுகஸ்தானம். அந்த தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. எதுக்காக சேர்ந்துருக்குன்னா, ஒருத்தர் ஒரு தாய் நல்ல ஆரோக்கியமாக வளர்த்தால்தான் இவன் நல்ல சுகமாக இருக்க முடியும். தாய் ஒரு மகனை நன்றாக வளர்க்கவில்லை, அதாவது ஆரோக்கியமாக வளர்க்கலைன்னா நமக்கு சுகம் கிடையாது. அதனால் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் ரெண்டுமே சேர்ந்து 4ஆம் இடத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சுகம் நல்லா இருந்தால் தான் அவன் நல்லா படிக்கவும் முடியும். அதனால தான் 4வது இடம் படிப்பு ஸ்தானமும் வச்சாங்க. சுகஸ்தானம் எல்லாமே 4ஆம் இடம். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு பூர்வபுண்ணியம் நல்லா இருக்கணும். அது 5வது இடம். அந்த பூர்வபுண்ணியம் நல்லா இருந்தால் தான் ருணசத்து ரோகஸ்தானத்தை அதை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு வரும். அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கு வரும்? அவனுக்கு 5ஆம் இடம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தால் தான். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு வரும்? அவனுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறப்போ பூர்வபுண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தால் தான். ரோகம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு வரும்? 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான். யாருக்கு 5ஆம் இடம் நல்லா இல்லையோ அவங்களுக்கு 6ஆம் இடமும் பாதிக்கும். அதனால் 5ஆம் இடத்துக்கு தனஸ்தானமாக 6ஆம் இடம் இருக்குது. இப்போ 6ஆம் இடம் நல்லா இருக்கணும்னா நமக்கு நல்ல மனைவி அமையணும். அதாவது நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனைவி நல்ல நேரத்தில் நல்லா சமைச்சு கொடுக்கணும், நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்லணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ அந்த 6ஆம் இடம் எப்போ வெற்றி பெறும்னா 7ஆம் இடம் நல்லா அமைஞ்சாதான். அதனால தான் 6ஆம் இடத்துக்கு தனஸ்தானமாக 7ஆம் இடமாக இருக்கிறது இந்த மனைவி ஸ்தானம், களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு சாதாரணமாக நல்ல ஆயுள் தீர்க்கமாக தான் இருக்கும். மனைவி நல்லா அமையலைன்னா அவங்களுக்கு அதே ஒரு கவலையாக அவங்களுக்கு ஆயுள் குறையும். அதனால்
மனைவி ஸ்தானத்துக்கு தனஸ்தானம் 2வது இடமா ஆயுள் ஸ்தானம் இருக்குது. நல்ல ஆயுள் அப்படிங்கிறப்போ வந்து அது நல்ல பாக்கியம் நமக்கு, அது 9வது இடம். நல்ல பாக்கியம் எப்போ அமையும்னா நமக்கு நல்ல தொழில் அமையணும், நல்ல ஜீவனம் அமையணும். நல்ல ஜீவனம் அப்படின்னு நாம் எப்படி உறுதி செய்கிறோன்னா அதுக்கு நமக்கு லாபம் நல்லா கிடைச்சாதான் அதுக்கு நல்ல ஜீவனம், நல்ல தொழில். லாபம் கிடைக்கலன்னா அது தொழிலே கிடையாது. நல்ல லாபம் கிடைச்சிருச்சுன்னா நிம்மதியாக தூங்கலாம், சைன சுகஸ்தானம் நல்லா இருக்குது. நல்லா தூங்கிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், அவன் நல்லா முன்னுக்கு வருவான், அப்போ லக்னம் நல்லா இருக்கும். இதை அப்படியே திருப்பி கொண்டு வாங்க. ஒருத்தன் வந்து நல்லா இருக்கணும்னா நல்லா தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் எப்போ வரும்? நல்ல லாபம் கிடைச்சா. நல்ல லாபம் எப்போ வரும்? நல்ல தொழில் அமைஞ்சா. நல்ல தொழில் அப்படிங்கிறப்போ நல்ல பாக்கியம். நல்ல பாக்கியங்கிறது நல்ல ஆயுள். நல்ல ஆயுள் எப்போ கிடைக்கும்? நல்ல மனைவி கிடைச்சா. நல்ல மனைவி கிடைச்சதுன்னா நமக்கு சத்துருக்களை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இந்த ஆற்றல் அப்படிங்கிறப்ப நமக்கு பூர்வபுண்ணியம் நல்லா இருந்தால் தான். பூர்வபுண்ணியம் நல்லா இருந்தால் நமக்கு அதே நமக்கு ஒரு சுகமாக இருக்கும். நல்ல சுகம் இருந்தால் நமக்கு நல்ல வீரம் கிடைக்கும். நல்ல வீரம் தைரியம் கிடைச்சா நல்ல தானாக பணம் வரும். பணம் நல்லா வந்துச்சுன்னா இவன் நல்லா இருப்பான். இது 12 பாவங்களை ஒன்றை பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் வந்து சில வாக்கியங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு லைன் இருக்கும், சின்ன ஒரு லைன். அந்த ஒரு லைன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்க்குறதுக்கு என்ன இது சாதாரண ஒரு லைனாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அதில் நிறைய அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தை இருக்குது ஜோதிடத்தில், லக்னத்தின் வெளிப்படை 5வது இடம். லக்னத்தின் வெளிப்படை 5வது இடம் அப்படிங்கிறப்போ ஒரு லக்னம், அந்த லக்னம் வந்து 5வது இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். இவனுடைய வெளிப்படை தான் புத்திரஸ்தானம் இல்லையா? அப்போ வந்து ஒருத்தன் வந்து எப்படி பொதுவாக வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து தன்னுடைய தாய்க்கு தானே மகனாக பிறக்கிறான் அப்படின்னு, தன்னுடைய மனைவிக்கு தானே மகனாக பிறக்கிறான் அப்படின்னு. அதனால் வந்து இந்த ஒருத்தன் நல்லா ஒருத்தன் வந்து லக்னத்தோட வெளிப்படை அவனுடைய புத்திரஸ்தானம், இவனே அவன் புத்திரனாக பிறக்கிறான், அவனுடைய விந்துக்கள் தான் அவனுக்கு புத்திரனாக பிறக்கிறது. அப்புறம் அந்த அந்த புத்திரஸ்தானத்துக்கு வெளிப்படை யாருன்னா அவனுக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அந்த தந்தையோட பரம்பரை தான் அந்த 5ஆம் இடத்துக்கு வருது. அந்த பரம்பரை தான் தந்தையுடைய பரம்பரை தான் லக்னமாக வருது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது என்னன்னா அவனுடைய பரம்பரை. அதே மாதிரி வந்து 2ஆம் இடம்னு வச்சுங்க, நல்ல தனம் வந்துச்சுன்னா அதுக்கு 5ஆம் இடம் இது 6வது இடம். 2வது இடத்துக்கு 5வது இடம் 6வது இடம். அப்போ வந்து நல்ல பணம் வந்துச்சுன்னா கடன் எவ்வளோ இருந்தாலும் தீர்த்தலாம், ரோகம் எவ்வளோ இருந்தாலும் போயிடும், இத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம். இப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டு பாருங்கள். 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் இது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். நல்ல எதிரிகளை வெல்லக்கூடிய, போட்டிகளை வெல்லக்கூடிய மனப்பான்மை, அந்த அந்த திறமை யாருக்கு வரும்? நல்ல தொழில் அமைஞ்சா. அப்போ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், நல்ல ஜீவனம். அந்த நல்ல ஜீவனத்துக்கு வந்து அந்த 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டு பாருங்கள். 10, 11, 12, 1, 2 தனஸ்தானம். இதே மாதிரி இருந்து 1க்கு 1 இது ஒரே ஒரு வார்த்தை தான், லக்னத்தின் வெளிப்படை 5வது இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்துக்கும் அப்படி போடலாம். இப்போ 3வது பாவம்னு வச்சுங்க, 3வது பாவம் அப்படிங்கிறது என்ன? வீரியம் தைரியம். வீரியம் தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, தைரியம் வீரியம் நல்ல ஒரு அந்தஸ்து புகழ் இருந்துச்சுன்னா அவனுக்கு தானே ஆயுள் விருத்தி ஆகும். 8வது இடம் ஆயுள் விருத்தி யாருக்கு கிடைக்கும்? நல்ல நேரத்தில் கரெக்டாக தூங்குறவனுக்கு தான் கிடைக்கும். அது அதற்கு 5ஆம் இடம். இது வந்து விரயஸ்தானமாக போகுது, சைனசுகஸ்தானமாக போகுது. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வந்து 5ஆம் இடத்தை எடுத்து பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் முதல்ல கொடுக்குறது என்ன? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்தனி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கதே ஜென்ம பத்திரிகா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னா இவனுடைய ஜென்ம சௌக்கியம் அப்படிங்கிறப்ப லக்னத்தை பொறுத்து இருக்கிறது. அப்புறம் வர்தனி குல சம்பதாம் அவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறப்போ அவனுடைய 9வது இடத்த இருக்குது. பதவியை பூர்வ புண்ணியானாம் அவனுடைய நிலை, பதவின்னா அந்த தொழில் அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல பதவினா அவனுடைய நிலை, பூர்வ புண்ணியம் அவனுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. அப்போ அங்கே என்ன 1, 5, 9 தான் சொல்லியிருக்கு. அந்த 1, 5, 9 இதை வச்சு தான் ஒருத்தனுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். எந்த பாவம் எடுத்தாலும் சரி, அந்த பாவத்திற்கு 1, 5, 9 நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதனால் வந்து இந்த 1, 5, 9 எந்த பாவத்துக்கு வேணாலும் எடுத்து பாருங்கள். 2வது இடம் அப்படிங்கிறப்போ வந்து 2வது இடத்துக்கு 1, 5, 9 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ வந்து 2வது இடம் தனஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
மூணாவது இடம் அது சகோதரஸ்தானமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வீரியம் விஜயஸ்தானம் வச்சுக்கிட்டாலும் சரி, கீர்த்தி புகழ் ஸ்தானம் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு 1, 5, 9 நல்ல கிரகங்கள் இருக்கணும். அப்போ வந்து அவனுக்கு புகழ் கிடைக்கும். அப்புறம் நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல இது சுகம் எப்போ கிடைக்கும்னா அந்த 5வது 4வது இடத்துக்கு வந்து அதை ஒன்று லக்னமாக வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 5, 9 நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல பையன், நல்ல குழந்தைங்க நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். நீங்கள் வந்து பொதுவாக இன்னொன்று பார்க்கலாம், 5வது இடம் மாத்திரம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, அவன் சம்பாதிச்சே பிரயோஜனம் இல்லை. ஒரு உதாரணம் வந்து என்னுடைய சின்ன வயசில் ஜோதியம் கற்றுக்கிறப்போ, நான் ஆக்சுவலாக 13வது வயசில் வந்து டேட்டு டைம் கொடுத்தா நான் ஜாதகம் எழுதிடுவேன். அப்போ நான் வந்து 8th படிக்கிறேன். 8th படித்து அந்த லீவில் வந்து எங்கள் அப்பா வந்து ஜாதகம், எங்கள் அப்பா நாம் பரம்பரை ஜோசியர்கள்னால எங்கள் அப்பா வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு வாங்கிக்குவார். அந்த என்னோட 13வது வயசில் எழுதுன அத்தனை ஜாதகம் வந்து நான் எழுதுனது தான் இருக்கும், எங்கள் அப்பா எழுதுனது. எங்கள் அப்பா கையெழுத்து மாத்திரம் கடைசியில் போட்டு விட்ருவார், ஆனால் எழுதுனது நானாக தான் இருக்கும். அப்போ இருந்தே வந்து நான் ஜோசியம் கற்றுக்கிட்டனால அப்போ வந்து நான் ஒரு 11, 12வது படிக்கிறப்போ, 11வது ப்ளஸ் 10th 11th இல்லைன்னா பியூசி, அப்போ அந்த காலத்தில் பியூசி தான், 12th கிடையாது. அப்போ அந்த படிக்கிறப்போ வந்து அப்போது என்னோட நண்பர் ஒருத்தருக்கு சொன்னேன், உனக்கு வாரிசே கிடையாதுரா, உனக்கு வாரிசு கிடையாது, இன்னொன்று நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வந்து யாருக்கோ போகுது, அது வந்து உன் வாரிசுக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னேன். ஆனால் வந்து அது எது வச்சு சொன்னேன்னா, அவனுக்கு வந்து 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எந்த ஜாதகம் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்தாலும் சிம்பிளாக பிளைண்டாக சொல்லலாம், அந்த கட்டத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்குன்னு பாருங்கள், அந்த பாவத்தோடைய மனக்கவலை அவனுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. யாருக்கு வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதகத்திலே செக் பண்ணி பாருங்கள், சந்திரன் எங்கே இருக்கோ அந்த பாவம் பற்றிய மனக்கவலை அவனுக்கு இருக்கும். யாருக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கோ அவனுக்கு தொழில் பற்றிய மனக்கவலை, 2வது இடத்தில் இருந்தால் குடும்பம் பற்றிய மனக்கவலை, 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி பற்றிய மனக்கவலை. அது நீச்சம் பகை அப்படின்னு மனக்கவலை அதிகமாக இருக்கும், ஆட்சி உச்சமாக இருந்தால் கம்மியாக இருக்கும். ஆனால் எப்படியும் வந்து சந்திரன் எங்கே இருக்கோ அது சம்மந்தப்பட்ட மனக்கவலையை கொடுத்து தான் இருக்கும். அதை வச்சு அவனுக்கு சொன்னேன், அவனுக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் நீச்சம், கடக லக்னம், 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். அதனால் கண்டிப்பாக உனக்கு வந்து பூர்வ புண்ணியம் கிடையாது. பூர்வ புண்ணியம்னா அவனுடைய சொத்துக்கள் வந்து பராதீனம் ஆகிடும். இன்னொன்று உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு உடனே வந்து ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் பெண் குழந்தை. பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவான், என்ன ஜோசியம் சொல்கிற நீ, இது வந்து எனக்கு வாரிசே இல்லைன்னு சொன்னேன், எடுத்தோடனே பையன் பிறந்தா அப்புறம் பொண்ணு பிறந்தா, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், இது வந்து உன்னுடைய பூர்வ புண்ணியம், வேறு ஏதாவது முன்னோர்கள் செஞ்ச நன்மையாக இருக்கும், அதனால் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அந்த குழந்தை அந்த பெண்ணோட ஜாதகம், அது கல்யாண வயசு வரப்போ அந்த ஜாதகம் கொண்டு வந்து கேட்டாங்க. கேட்டப்போ வந்து நிறைய பொருத்தம் பார்க்குறப்போ அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஏ கிரேடு இது, பி கிரேடு இது, A+ இது, இப்படியெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு ஜாதகம் வந்து சி கிரேடுன்னு சொன்னேன். பொருத்தம் இருக்குது, ஆனால் முன்னேற்றம் இல்லை, பெரிய வம்ச விருத்தி எதுவும் கிடையாது, முன்னேற்றம் கிடையாதுன்னு. வம்ச விருத்தியை பற்றி நீ பேசாத, நீ எனக்கு சொன்ன குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னி, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, அதனால் அதை பற்றி நீ பேசாத, வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு. அவன் வந்து கிடையாது அப்படின்னு சொன்ன, சரி அப்படின்ட்டான். நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ இந்த வந்து 3ஆம் தரமாக அவ்வளோ நல்ல பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து இன்னொரு ஜோசியர்கிட்ட காமிச்சிருக்காப்புல. பார்த்த உடனே ஒன்றும் இல்லை, ஒரு பரிகாரம் பண்ணணும், பண்ண பிறகு இந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து பரிகாரம் பண்ணாங்க, அவர் சொன்ன இடத்துல அவரை சொன்ன ஐயரை வச்சு பரிகாரம் பண்ணாங்க. அப்படி சொன்ன இடம் சொன்னதுனாலே உங்களுக்கு அர்த்தம் புரியும், அங்கே வந்து அவருக்கு என்ன டீலிங் இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இப்போ பரிகாரம் பண்ணியாச்சு. பண்ண உடனே வந்து இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட காமிச்சாங்க. அவருக்கு என்ன ஒரு இதுன்னா, நம்ம பரிகாரம் பண்ண பிறகு, பரிகாரம் சொல்லி பண்ண பிறகு ஒரு நல்ல ஜாதகம் இது முடிஞ்சு போச்சுன்னா பரிகாரம் பண்ணால்தான் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் இல்லையா. அதனால் அவர்கிட்ட போன உடனே பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த பொருத்தத்தை பார்த்த உடனே இந்த பையனுக்காக தான் இந்த பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்ட்டாப்புல. டக்குன்னு வந்து அவன் சரின்னு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு தத்து குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை யாருக்கு எங்கே பிறந்ததுன்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைய வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் மூலமாக ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்து அது இப்போ வளர்த்துட்ருக்காங்க. அப்புறம் பையனுக்கு கல்யாண வயசு வந்தது.
பையனுக்கு கல்யாண வயசு வரப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பையனை வந்து ஜாதகம் எடுத்தாங்க. 2 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு நேரம் சரியில்லை அப்போது. அதனால் வந்து அந்த தசாபுக்தி சரியில்லை. ஒன்றுக்கு ஒன்று 6 8 எப்போவுமே தசாநாதனம் புக்திநாதனம் ஒருவருக்கு ஒரு 6 8 இருக்கிறப்போ ஜாதகம் எடுக்கவே கூடாது. அடுத்து 2 வருஷத்தில் வருதுனாலும் சரி அது எடுக்கிறது அவ்வளோ உத்தமம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே அந்த 6 8 தசாபுக்தி வந்துச்சுனாலே, தசநாதனுக்கும் புக்திநாதன் 6 8 வந்துச்சுனாலே சண்டை சச்சரவு வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு அசம்பாதங்க, ஏதாவது பிரச்சனைகள் வரும். இந்த 6 8 அதாவது வந்து தசாநாதன் புக்திநாதன் 6 8 இருக்கப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்கன்னா அந்த கல்யாணம் வந்து நடுவில் நின்று போடும், நடக்காமல் போடும். இந்த மாதிரிலாம் சூத்திரங்கள் இருக்குது. இது வந்து அந்த சூத்திரப்படி உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் வேண்டாம், 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், இப்போ எங்கள் ஜாதகத்தில் பொண்ணு கிடைக்காத கஷ்டம், இப்போ இருந்து எடுத்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னார். அதுக்கும் வந்து சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக போச்சு இல்லை, அதனால் உன் இஷ்டம்னு சொன்னேன். கடைசியில் வந்து அவர் ஜாதகம் வந்து எடுத்து இன்னொரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணார். அதுக்கு வந்து இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு பரிகாரம்னு பெரிய பரிகாரம்னு பண்ணாருங்க. அது பண்ண பிறகு அவனுக்கு உடனே வந்து கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆன பிறகு பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இது என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்களோ அன்றைக்கி டேட்டில் வந்து திடீர்னு வயிற்று வலி அப்படின்னு சொல்லியிருக்கான். போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னைக்கு வந்து குலதெய்வத்தை அன்றைக்கி பூஜை பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செத்து போயிட்டான். அப்போ வந்து எப்போ சொன்ன ஜாதகம் இப்போ சரியாக வருதா? இப்போ இவனுக்கு வந்து வாரிசு கிடையாது. இப்போ சூழ்நிலை என்ன, அவனுக்கு வாரிசு கிடையாது. இப்போ அவனுக்கு சொத்து பத்து இருக்குது. அது யாருக்கு போகுது? அந்த பெண், அதான் அவங்க பெண் வந்து ஒரு தத்து புத்திரி எடுத்திருக்காங்க. அந்த தத்து புத்திரி யாரை கட்டிக்கிட்டு போவோமோ அவன் ஜாதகம் எப்படி, அவங்க ஜாதகமே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது தத்து புத்திரி அப்படிங்கிறப்போ பிறந்த டைமும் தெரியாது, பிறந்த ஊரும் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த குழந்தைக்கு போய் சேரும். இப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்காத பலன்கள் கிடைச்சது இல்லையா? முதல்ல சொன்ன வார்த்தை இது பழிச்சது இல்லையா? அதான் அவனுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடையாது, இப்போ இல்லை. அவனுக்கு கர்மம் செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. அடுத்தது வந்து இவனுக்கு வேண்டிய சொத்து வந்து இவன் வந்து பராதீனம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவன் சொத்து என்னாச்சு, இவனுக்கு பெரிய சொத்து இருக்குது, நிறைய, ஒரு குறைஞ்சது ஒரு 12 இடத்துல வீடு இருக்குது. இப்போ அந்த வீடு என்னாச்சு, வீடு நிலம் சொத்தெல்லாம் யாருக்கோ போகுது, யாருக்குன்னு இப்போ அவனால் ஒன்றும் சொல்லவே முடியாது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் வந்து, என்னமோ நமக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊராக வந்து சேத்திராடனம் போயிட்டு வந்துட்டுருக்காப்புல. ஏன்னா நல்ல சொத்து இருக்குது, ஆனால் அது வந்து சரி நாமளாவது கொஞ்சம் அனுபவிப்போன்னு சேத்திராடனம் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவ்வளோதான். அதனால் வந்து எப்போவுமே வந்து அந்த பாவகம் அடிப்படையில் நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். இது அந்த ஜாதத்துக்கு வந்து கடகலக்கணம் 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம். அது எப்போ அந்த குழந்தை அந்த பையன் இறந்தான்னா இவனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார், ஆட்சி சனி. 7ஆம் இடத்துல கடகலக்கு 7ஆம் இடத்துல சனி ஆட்சி. அவர் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சம். அந்த சனி புக்தி நடக்கிறப்போ, செவ்வாய் திசையில் சனி புக்தி நடக்கிறப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த பையன் செவ்வாய் இப்படிங்கிறப்போ 5 குடையவன், 5 குடையவன் செவ்வாய். 5ஆம் இடத்துல சந்திரன், சந்திரன் நட்சத்திரத்தில் சனி. அந்த சனி வந்து சரலக்கணத்துக்கு மாரகஸ்தானம், கடகலக்கணத்துக்கு மாரகஸ்தானம் 2 7. இந்த 7ஆம் இடத்துல சனி புக்தி நடக்கிறப்போ செவ்வாய் திசையில் சனி புக்தியில் வந்து அந்த குழந்தை இறந்தது. அதான் அவனுடைய பையன் வந்து கல்யாணம் நிச்சயமாகி இறந்தான். அதனால் வந்து பாவோத்பவ அடிப்படையில் பாவங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நீங்கள் பாவ பலன்களை வந்து நாம் சொன்னால் கண்டிப்பாக வந்து நாம் சொல்லக்கூடிய அனைத்துமே சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்போவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது பொய்க்காது. சில சமயங்களில் தாமதமாக இருக்கும். தாமதம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் பண்ணியிருக்கலாம், இல்லை வரக்கூடிய மனைவி ஜாதகம் நல்லா இருக்கலாம். அவங்க மனைவி ஜாதகம் நல்லா இருக்குது, அதனால் குழந்தை கிடைச்சது. ஆனால் இவன் ஜாதகம் நல்லா இல்லை, அதனால் குழந்தை போயிடுச்சு. நான் நிறைய பேர் நினைக்காங்க இது வந்து புத்திர பாக்கியம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். புத்திர பாக்கியம் இல்லைன்னா பொண்ணுக்கு இருக்குல்ல அப்படிம்பாங்க. பொண்ணுக்கு இருக்குது, ஆனால் கொடுத்துரும், ஆனால் பையன் ஜாதகம் அப்படின்னு நடக்கும். இதே வந்து பொண்ணுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் பையன் ஜாதத்தில் புத்திர பாக்கியம் இருக்குன்னு வச்சுங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணாது.
அந்த வந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தாய்க்கு அனுசரணையாக நடந்து கொள்ளாது, ஆனால் வந்து பூர்வ புண்ணியத்தை வந்து காப்பாற்றும். அதனால் வந்து ஒரு புத்திர பாக்கியத்திற்கு பெண்ணுடைய ஜாதத்தை விட பையனுடைய ஜாதகம் மிக மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரகம், சொல்லப்பட்ட கிரகம் எந்த திருசாம்சத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எந்த திருசாம்சத்தில் அந்த கிரகம் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். அது வந்து இப்போ நான் சொன்ன ஜாதகத்துக்கு வந்து கேட்ட நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருக்கார். கேட்ட நட்சத்திரம் அவர் வந்து 4வது பாதம் வருது. அது கேட்ட நட்சத்திரம் 4வது பாதம் என்ன திருசாம்சம் வரும்? திருசாம்சம் யாராவது போட தெரியுமா? அதாவது வந்து ஆண் ராசியில் முதல் திருசாம்சம் செவ்வாய்க்கு வரும், 2வது திருசாம்சம் சனிக்கு வரும், 3வது திருசாம்சம் குருவுக்கு, 4வது திருசாம்சம் சுக்கிரனுக்கு, 5வது புதனுக்கு. இது சில புஸ்தகங்களில் 4 வந்து புதன், 5 வந்து சுக்கிரன் அப்படின்னு இருக்குது. எப்படியும் வந்து ஆண் ராசியில் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய கடைசி பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல திருசாம்சம்னு அர்த்தம், முதல்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்ட திருசாம்சம்னு அர்த்தம். எப்போவுமே அந்த லக்னத்துக்கு சனியோ செவ்வாயோ நல்லவராக இருந்தாலும் திருசாம்ச கணிதப்படி சனியும் செவ்வாயும் எப்பவும் கெட்டவர்கள் தான். அந்த ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் நல்லவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் திருசாம்சப்படி புதனும் சுக்கிரனும் நல்லவர்கள் தான். குரு சமமான நிலையை உருவாக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து பொண்ணோட குணம் எப்படி இருக்கும், இல்லை அவனுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும், அது ஒன்றும் இல்லை. உங்கள் தொழில் வந்து எப்படி இருக்கும், அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, உதாரணத்தை வந்து ஒருத்தர் பேங்க் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்க. பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் தான் ஒயிட் காலர் ஜாப்னு பொதுவாக சொல்லுவாங்க. நிறைய பேங்க்கில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து செவ்வாய் திருசாம்சத்தில் இருந்தால் அந்த பேங்க்கில் வந்து அவர் வந்து காவலாளியாக இருப்பார். இல்லை காவலாளி இல்லைன்னா வந்து அதிகபட்சம் வந்து காவலாளியிலேருந்து புயினாக ப்ரொமோஷன் ஆகலாம், இல்லை காவலாளியோ கடைசி வரல இருந்து ரிட்டையர் ஆகிடுவார். அதே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அப்படிங்கிறப்போ சனியுடைய திருசாம்சத்தில் இருந்தால் அவர் வந்து பியூனாக இருப்பார். பியூனாக இருந்து அப்புறம் தஃபேதார், தஃபேதார் அந்த மாதிரி வந்து பெரிய பியூனாக போவார். அதிகபட்சம் அவர் ரெக்கார்டுக்கு அப்புறம் போகலாம், அவ்வளோத்துக்கு மேலே போக முடியாது. அதே வந்து குருடைய திருசாம்சத்தில் இருந்ததுன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் கிளர்க்காக ஜாயின் பண்ணுவார். கிளர்க்காக ஜாயின் பண்ணி வந்து ஒரு அக்கௌண்டன்ட் லெவலில் உயர்வார். அதே வந்து புதனுடைய திருசாம்சத்தில் இருந்தார்னா அவர் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக போவார். ஆரம்பத்திலே வந்து ஆஃபீஸராக போயிடுவார், அப்புறம் ஃபீல்டு ஆஃபீஸராக போவார். அதுக்கப்புறம் லோன் கொடுக்கறது அந்த மாதிரி இதில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டத்தில் வந்து இருக்க கனெக்ஷன் ஆகிற கூட அந்த லெவலில் போயிடுவார். அதே 10ஆம் இடத்துல கிரகம் வந்து சுக்கிரன் திருசாம்சத்தில் இருந்தால் அது வந்து பிரான்ச்சஸ்லாம் நிறைய இருக்க மாட்டார். அவர் வந்து ஹெட் ஆஃபீஸில் தான் இருப்பார். பெரிய அளவில் ஹெட் ஆஃபீஸில் போய் வந்து இந்த பிரான்ச்சில் இருக்கிற அந்த டெபாசிட் இருக்கணும் அது இதுன்னு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் வந்து எல்லாரையும் மேய்ச்சிட்டு இருப்பார். அதனால் வந்து இந்த திருசாம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து ஒரு பெட்டி கடை ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுங்க. பெட்டி கடை ஒருத்தர் வச்சுருக்கார். அந்த பெட்டி கடையை வச்சிருக்கிறவருக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் வந்து செவ்வாய் திருசாம்சத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எங்கள் கோல்கட் இருக்குங்களா, பர்பஸுக்கார கோல்கட் இருக்குங்களா அப்படின்னு கேட்டால், கோல்கட்டா கிடையாது இல்லை அப்படின்டுவார். முடிஞ்சு போச்சு, அவர் போயிடுவார். ஏன்னா அவருக்கு செவ்வாய் திருசாம்சத்தில் பெட்டி கடைக்காரருக்கு அங்கே 10ஆம் இடத்துக்கு கிரகம் செவ்வாய் திருசாம்சத்தில் இருக்குது. இல்லை 10ஆம் இடம் எந்த கிரகம் இல்லைன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் திருசாம்சத்தில் இருந்தாலும் இந்த பலன் கொடுக்கும். இதே வந்து சனி திருசாம்சத்தில் இருக்கான்னு வச்சுங்க. அவர்கிட்ட கேட்குறார், ஒரு கஸ்டமர் கேட்குறார், எங்கே கோல்கட் இருக்குங்களா அப்படிங்கிறார். கோல்கட்டா இருந்தது, அது எங்கேயோ வச்சுருக்கேன், அந்த பையன் வரணும் வெளியில் போயிருக்கான், கொஞ்ச நேரம் கழித்து வாங்க வந்தால் எடுத்து கொடுக்குறான் அப்படிம்பார். ஏன்னா அது சனியோட திருசாம்சத்தில் கொஞ்சம் மந்தமாக போகுது அது. அதே வந்து குருடைய திருசாம்சத்தில் இருக்குன்னு வச்சுங்க. கோல்கட் இருக்குங்களா அப்படின்னா, இருக்குங்க கோல்கட் இருக்குங்க, இந்தாங்க எவ்வளோங்க வேணும், ஒரு 100 கிராம் வேணுங்க. 100 கிராமா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, சும்மா ஒரு நாள் 2 நாளுக்கு தான், 50 கிராம் கூட தேவை போதும், இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க இந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். ஒரு சின்ன பிஸ்னஸ் நடக்கும். இதே வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் வந்து புதனுடைய திருசாம்சத்தில் இருக்கான்னு வச்சுங்க. அப்போ வந்து கோல்கட் இருக்கா அப்படின்னு கேட்டால், கோல்கட் இருக்குங்க, நல்ல வியாபாரம் இருக்குது, ஆனால் அதை விட ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து இதை விட வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து எல்லோரும் அதான் வாங்குறாங்க, ஆனால் இவருக்கு கோல்கட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபோர் ஹேண்ட்ஸ் வந்து நிறைய வந்து அவர் ஸ்டாக் வச்சுருக்காரு. அதனால் வந்து
அந்த வியாபார தந்திரம் கொண்டு வராரு. அதை விட வந்து இந்த 4 ounce எல்லாரும் வாங்குறாங்க, அதை வாங்கிங்க அப்படிம்பார். உடனே அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 4 ounce வாங்கிக்குவார். அப்புறம் வந்து இவருக்கு வந்து இவர் 100 கிராம் கேட்டவருக்கு 200 கிராம் வந்து விற்றுருவார். அப்போ 100 கிராம் லாபம் எக்ஸ்ட்ரா இவருக்கு. அதே வந்து சுக்ரன் திருசாம்சில் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் இருக்குன்னு வச்சுங்க, அவர்கிட்ட வந்து கோல்கேட் இருக்குங்களா அப்படின்னா, கோல்கேட் இருக்குங்க, ஆனால் வந்து ஒரு ஆகாத ஒரு பிரான்ச் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து 1+1 என்ன 1+2, 1 வாங்கினா 2 ஃப்ரீ. இது 1 வாங்கினா 2 ஃப்ரீங்க. அதே நீங்கள் பெட்டியை அப்படியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீங்க அப்படின்ட்டு உடனே வந்து சும்மா ஒரு கோல்கேட் வாங்குறவருக்கு வந்து ஒரு பெட்டி கையில் கொடுத்து நல்ல பணத்தை எடுத்துக்குவார். இது வந்து சுக்கிரனுடைய திருசாம்சத்தில் அந்த கிரகம் இருந்தால். இந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு ஜாதகத்தோட அந்த ஒவ்வொரு அம்சமும் நாம் பார்த்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்லி, இப்போது நிறையா வந்து இப்போ இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் 27ஆவது நாள், 27ஆம் நாள் வந்து கூடாரை வழின்னு சொல்லுவாங்க. கூடாரவள்ளி உற்சவம் கோயிலில் நடந்துகிட்ருக்கு. இது அவசரமாக இது இன்றைக்கி கூப்பிட்டாங்கனால வந்தேன். மறுபடியும் உடனே கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. என்னுடைய சிற்றுரை நிறைவேறி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து கொஞ்ச நேரம் பேசினாலும் அரிய தகவல்களை சொல்லி நம்மளை வியப்பில் ஆத்துட்டாரு. அவருக்கு ஸ்ரீராமையா பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட செல் நம்பர் 9443386213 9443386213. என்ன இந்த செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து பெட்டரை வந்து காலையில் வந்து ஒரு 10லேருந்து 12க்குள்ளே கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு வேலையில் பிஸி ஆகிடுவேன். அதுக்குள்ளே கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.